ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னது அப்படின்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா, அதோட அடுத்த பார்ட்டு தான் இது. இது கொஞ்சம் ஒரு சில மாடிஃபை பண்ணியிருக்கோம். மாடிஃபைனா கொஞ்சம் ஆர்என்டி ஒர்க்கு போயிருக்கு. அந்த ப்ரோக்ராமில் கம்ஃபர்டபுளாக வரல, அதனால் வேறு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அன்றைக்கி பார்த்தது ஒரு மாதிரி இருந்திருக்கும், இப்போ பார்க்குறது வேறு ப்ரோக்ராம். சரிங்களா, மாடிஃபை பண்ணியாச்சு, 100% ஓகே பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா அதே தான், ப்ரோக்ராம் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். சரிங்களா, இந்த கிட்டோட பேர் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோல் சிஸ்டம். சரிங்களா, ஊனாக நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே முதல் வீடியோவிலேயே சொல்லிட்டேன், இது கடையில் இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் பாக்ஸு தான். அந்த ஜங்ஷன் பாக்ஸை தான் நம்ம இது மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது ஃபஸ்ட் டைம் நான் கட் பண்ணுறதுனால ஒரு சில இடத்துல அப்நார்மலாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், அப்நார்மல் இருக்கும். சரிங்களா, ஏன்னா சரியான டூல்ஸும் என்கிட்ட இல்லை, இருக்கிற டூல்ஸை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போது டூல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எல்லாமே ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, மெஷர்மெண்ட்டுக்கும் டூல் இல்லை. எந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான டூல் கிடையாது. எல்லாமே மெஷர்மெண்ட்டு டேப்பை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, அதனால தான் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லென்த் வந்திருக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அதிகமாக கட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கெல்லாம் இங்கே சரி கிடையாது. ஓகேங்களா, இந்த இடத்துலலாம் ஃபினிஷிங்கெல்லாம் சரியில்லை. இப்போ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக டூல்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஓகேங்களா, இது சுவிட்சு. சரிங்களா, டாட் பிசிபியில் போட்டிருக்கேன். முன்ன இந்த சுவிட்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே காட்டியிருப்பேன். சரிங்களா, சும்மா சால்ட்ரு பண்ணி அப்படியே காட்டியிருப்பேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்டு சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி டாட் பிசிபியில் சால்ட்ரு பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது எப்படி இருக்குன்னா ஆட்டோ இருக்கும், மேனுவல் இருக்கும், அவ்வளோதான். இது மேனுவல் ஆனு, மேனுவல் ஆஃப், அது மாதிரி இருக்கும். ஆன் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போர்டு அதே போர்டு தான், ஆர்டினோ போர்டு, ஆர்டினோ யூனோ யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்பேர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இண்டிகேட்டிங் லேம்ப்பு. சரிங்களா, லோ, ஹை, மீடியம். சரிங்களா, அதுக்கான இண்டிகேட்டிங் லேம்ப்பு. அப்புறமா இதுக்கு தேவையான ரெசிஸ்டர்ஸு. ஓகேங்களா, அந்த ரெசிஸ்டர்ஸு பார்த்திங்கன்னா இங்கே சால்ட்ரு பண்ணி இங்கே வோல்டேஜ் கொடுத்து இந்த இடத்துல எடுத்து இதுக்கு இன்புட்டாக கொடுத்துருவோம், லைட்டுக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா, இதில் வேறு இந்த ஃப்ளோட்டு. சரிங்களா, ஃப்ளோட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா NONC அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா ஒரு சின்ன மேக்னட்டிசம் மாதிரி இருக்கும். இதை இங்கே டச் பண்ணும்போது NO NCயாக மாறும். அப்போ நமக்கு கண்டினியூட்டி கிடச்சி ஆன் ஆகும். அதுதான் ஃப்ளோட்டு. சரிங்களா, சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு மெக்கானிசம் இருக்குது. மேனுவல் ஃப்ளோட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு ஃப்ளோட்டு வாங்கி அதை பிரித்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா கையில் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா, இந்த இடத்துல இன்புட்டு கொடுக்குற மாதிரி வரும். அதாவது இந்த ஃப்ளோட்டு இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் கனெக்ஷன்ஸு. அப்புறமா பவர் சப்ளை இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் எடுத்திருக்கோம். டிசைன் அப்படி தான் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிறது அவ்வளோதான். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உங்களோட நாலேஜை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வசதியான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். சரிங்களா, அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது போல் ப்ராடக்ட் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது போல் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணவே போதுமானது.
அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரீப்ளை கொடுப்பேன். உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஃபீச்சர் வேணும், உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்றத சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு உங்கள் அட்ரஸுக்கு கொரியரில் அனுப்பப்படும். சரிங்களா? இப்போது இதை வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம். இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வெல்கம் நோட்டு வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆன் பண்ணியே காட்டிடுறேன், நீங்கள் லைவாகவே பாருங்கள். சரிங்களா? ஆன் ஆயிடுச்சு. பொட்டன்ஷியோமீட்டர் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏதோ ஒரு கனெக்ஷன் மிஸ்ஸிங், அதனால தான் நமக்கு ப்ராப்ளம் வருது. ஓகேங்களா? உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். இங்கே இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் மிஸ் ஆகிருக்கு, எடுக்க சொல்ல. ஓகேங்களா? இப்போ அந்த கனெக்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா ஓகே ஆகிடும். ஓகே ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். வந்துருச்சு. ஓகேங்களா? மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டேன், ஆன் பண்ணுறேன். வெல்கம் நோட் ஒன்று வரும், வந்துருச்சுங்களா? வாட்டர் லெவல் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா? டிஸ்பிளேவில் இப்படி தான் வரும். இப்போ இது வந்து ஆட்டோவில் இருக்குது. இங்கே தெரியுதுங்களா? ஆட்டோவில் இருக்குது. இது லோ லெவலு, இது மீடியம் லெவலு, இது ஹை லெவலு. சரிங்களா? இதில் ஃப்ளோ சென்சாரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ இதில் வந்து யூஸ் ஆகாது. ஏன்னா ஃப்ளோ சென்சாரும் நம்மக்கிட்ட ஸ்பேர் இல்லை. ஃப்யூச்சரில் அடுத்த வெர்ஷனில் பார்த்திங்கன்னா ஃப்ளோ சென்சாரும் கூட வந்துடும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, மோட்டார் பம்புக்கு இன்புட்டாக நம்ம வந்து வாட்டர் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃப்ளோ சென்சார் வச்சுருவோம். சரிங்களா? மோட்டார் ஆன் பண்ணால் எங்கே இன்புட்டில் இருந்து தான் அவுட்புட் எடுக்கும். ஓகேங்களா? அப்போ இன்புட்லேயே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஃப்ளோ வந்தால் தான் மோட்டார் ஆன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். சரிங்களா? அது அப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணுவேன். சரிங்களா? இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலு. இது மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. நீங்கள் ஒரே ஒரு முறை சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு போயிட்டால் போதும். சரிங்களா? ஃப்ளோ வந்ததுன்னா, வாட்டர் ஃப்ளோ வந்ததுன்னா மோட்டார் ஆன் ஆகிடும். சரிங்களா? வாட்டர் ஃப்ளோ இல்லாத டைமில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். சரிங்களா? இது ஒரு வெர்ஷன் கொண்டு வருவேன். அதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்து டைம் செட்டப். சரிங்களா? இப்போ காலையில் நீங்கள் வந்து 6 மணிக்கு எழுந்திருப்பீங்க. சரிங்களா? 6:30க்கு வந்து மோட்டார் ஆன் ஆகணும் அப்படின்னா டைமிங் நம்ம வந்து டிஸ்பிளேவில் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிஸ்பிளேவில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து 6:30க்கு மோட்டார் ஆன் ஆகும். ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு ஆன் கண்டிஷனில் இருக்கும். அப்போது 6:30னா 8 o'clock வந்து மோட்டார் ஆஃப் ஆகும். அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் 5:30க்கு மோட்டார் ஆன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை 6 o'clock மோட்டார் ஆன் ஆகணும், 8 o'clock மோட்டார் ஆஃப் ஆகிடணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட டிசிஷன்லேயே விட்டுருவேன். சரிங்களா? நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம், எப்போ மோட்டார் ஆன் ஆகணும், எப்போ மோட்டார் ஆஃப் ஆகணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்த வெர்ஷன் வர ப்ரைஸ் மட்டும் கூட வரும். சரிங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 2000 ஆகும் இந்த கிட்டை ரெடி பண்ணுறதுக்கு. சரிங்களா? உங்களுக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரு 3 டேஸில் ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம், டெலிவரி கொடுத்துடலாம். 3ஆவது நாள் தான் இங்கேருந்து நான் வந்து ஷிப் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ இதோட ஆன் கண்டிஷன் பார்த்துடலாம், ஆஃப் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், மேனுவல் கண்டிஷனில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். சரிங்களா? இப்போது லோ லெவல் வந்து 0ல் இருக்குது, மீடியம் லெவல் 1ல் இருக்குது, ஹை லெவல் 1ல் இருக்குது. சரிங்களா? 1ல் இருக்குது அப்படின்னா மோட்டார் 1ல் இருக்குது அப்படின்னா டேங்க்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம்.
சரிங்களா. இப்போது லோ லெவலையும் 1 ஆக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து டேங்க் ஃபுல் கண்டிஷன் அர்த்தம். ஓகேங்களா. இப்போ ரிலே வந்து எனேபிள் ஆகிருக்கும். இப்போ எப்போ இது வந்து மோட்டார் வந்து எப்போ ஆன் ஆகும் அப்படின்னா லோ லெவல் ஆயிடுச்சு. சரிங்களா. மீடியம் லெவல் 0 ஆயிடுச்சு. லோ லெவல் ஓகேங்களா. இது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா லோ லெவல் ப்ளஸ் வந்து ஹை லெவல், இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டை பொறுத்து தான் ரிலே வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா. இப்போ தண்ணியில் எப்படி வைப்போம் அப்படின்னா இப்படி தான் வைப்போம். சரிங்களா. இப்படி வைக்கும்போது இதுவும் மேலே அப் ஆகிடும். சரிங்களா. இது மேலே அப் ஆகிடுச்சுன்னா ரிலே வந்து ஆஃப் ஆகிடும். சரிங்களா. ஏன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து தண்ணியில் போட்டு உங்களுக்கு செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா. இப்போ ரிலே ஆன் ஆகிருக்கு. ரிலே இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. இப்போ மோடை மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா. இப்போ ஆட்டோவில் இருக்குது. மேனுவல் மோடு மாற்ற போகிறோம். மேனுவல் மோடு இங்கே மேனுவல் மோடு செலக்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ ஆட்டோ மோடு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதே பட்டன் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு பட்டன் இருக்குது இல்லைங்களா. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். இப்போ மேனுவலில் இருக்குது. இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். மோடு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா. மோடு சேஞ்ச் ஆகிடுச்சு. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். மேனுவல் மோடு மாறிச்சு. இப்போ மேனுவல் மோடில் மோட்டாரை ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதே மாதிரி மோட்டாரை ஆன் பண்ணிக்கலாம். ஆட்டோ மோடில் மேனுவல் மோடு. ஓகேங்களா. மோட்டாரை ஆஃப் பண்ணிட்டேன். போவார். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகேங்களா. உங்களுக்கு இது மாதிரி வந்து சிஸ்டம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச்.